अस्सलाम वालेकुम அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் 300 மட்டன். இன்றைக்கி மட்டன் கிரேவினா கட்டியாக வைக்கிறது. அதுக்கப்புறம் கேப்சிகம் எக் போட்டு ஒரு பொரியல், ரசம் வச்சிட்டேன். ரசம் வச்சு சோறு வடிச்சாச்சு. சரியா? இப்போ இந்த மட்டன் கிரேவிக்கு தேவையான பொருட்கள்: வத்தல் பொடி, ஜீரகப்பொடி, பெப்பர் பொடி. அதுக்கப்புறம் மட்டனை நல்லா சுத்தப்படுத்தி அரை கப் தயிர் விட்டு உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் புதினா மல்லி போட்டு விரவி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த முழுசாக சின்ன சின்ன உள்ளி, பொடி வெங்காயம் ஒரு 10 எண்ணம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதில் ஏலக்காய் பொடி போட்டுட்டேன். கிராம்பு 3, பட்டை, இந்த அன்னாசி பூ பாருங்கள். இவ்வளோ மட்டனுக்கு. ஃபஸ்ட்டு மட்டனை வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா கேப்சிகம் பண்ணலாம். மட்டனுக்கு தேவையான அளவு எண்ணெய், நல்லெண்ணெயில் தான் மட்டன் வைங்க. தேங்காய் விட நல்லெண்ணெய் சூட்டை குறைக்கும். அடுப்பை பற்ற வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டேன். தண்ணி தேவையான அளவு ஊற்றணும். இது கேப்சிகமுக்கு, இது போடும் போது நான் சொல்கிறேன். இது மட்டனுக்கு. இப்போ நம்ம எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ இவ்வளோ எண்ணெயில் போட்டாச்சு. அதுக்கப்புறமாட்டி கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் உரித்து வச்சதையும் அதுக்கப்புறம் போடணும். இதுக்கு தயிர் நிறைய ஊற்றினால நான் தக்காளி பழம் போடலை. அரை கப் தயிர், 10 ரூபா கப் தயிரில் அரை கப் தயிர் விட்டுருக்கேன் மட்டனுக்கு. மட்டன் சிக்கன் எப்போ வைக்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு கழுவி தயிர் ஊற்றி வச்சுருங்க. அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 300 கிராம் மட்டனுக்கு. இது வதங்கிட்டு இருக்கும் போதே அரை ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சீரகப்பொடி, தேவையான அளவு வத்தல் பொடி. உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி போடுங்க. நாங்கள் எங்கள் காரத்துக்கு ஏற்றபடி நாங்கள் போடுறோம். கரியாமல் மிதமான சூடு வச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி வதக்கணும். கரிஞ்சிட்டா டேஸ்ட்டே போயிடும். இப்போ நம்ம தயிர் ஊற்றி வச்ச மட்டன் தட்டிடணும். இப்போது 1 கப் தண்ணி. இப்போ நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். உப்பு பத்தாது, கொஞ்சம் போட்டேன். இது கொதிக்கட்டும் நல்லா. இந்த அடுப்பை பற்ற வச்சு நம்ம கேப்சிகம் குடமிளகா பண்ண போகிறோம். இதுக்கு தேங்காய் எண்ணெய், நீங்கள் கடலை எண்ணெயும் ஊற்றி பண்ணலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த பொரியலுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுவோம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இதுக்கு ஒரு பெரிய கேப்சிகம் 1, ஒரு முட்டை. ஒரு கேப்சிகமுக்கு ஒரு முட்டை ஊற்றுங்க. தக்காளி 1, பல்லாரி பெரியது 1. இவ்வளோதான். வத்தல் பொடி, இதுக்கு பெப்பர் பொடி, சீரகப்பொடி.
காரம் வந்து பத்தாது, மட்டனுக்கு இன்னும் கொஞ்சம் வத்தல் பொடி போடும். இப்போ நம்ம இந்த அடுப்பில் தேவையான அளவு எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த புளிக்கரண்டிக்கு ஒரு கரண்டி நான் ஊற்றிருக்கேன் எண்ணெய். இப்போ வந்து மட்டன் அடுப்பை மூடிடலாம். ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் பட்டன் போட்டு 10 நிமிஷம் மட்டன் ரெடி ஆகிடும். இப்போ இந்த அடுப்பில் கருவேப்பிலையும் வெங்காயம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். அதுலேயே தேவையான அளவு உப்பையும் போட்டுறணும். இப்போ நம்ம கேப்சிகம் பண்ண போகிறோம். இங்கே வந்து மட்டனுக்கு ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் பட்டன் போட்டுறணும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு எதுக்கு போடணும்னா கேப்சிகமுக்கு போடுறோம். உப்பை வந்து பார்த்து கம்மியாக போடுங்க. உப்பு கம்மியாக போட்டால் பத்தாதுன்னா கூட்டி போட்டுக்கிடலாம். உப்பு கூடிருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இவ்வளோ பெப்பர் பொடியை எக்கில் போட்டேன், 1/2 கப்பு, 1/2 ஸ்பூன். இதில் ப்ரெஷர் வந்துட்டு போட்டாச்சு. போட்டு கரெக்டாக 10 நிமிஷம். தேவையான அளவு கேப்சிகமுக்கு வத்தல் பொடி, தேவையான அளவு 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி போட்டு நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மிளகாய், இந்த கேப்சிகமை போடணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். எல்லா காய்கறியும் நறுக்கி எல்லாம் ரெடியாக வச்சுட்டு 2 அடுப்பை பார்த்துனா சீக்கிரமாக சமையல் முடிஞ்சிடும். கொஞ்சம்தான் தண்ணி விடுவேன், ஏன்னா கேப்சிகம் சீக்கிரம் வெந்துடும். வெந்து வரும்போது தான் முட்டையை பெப்பர் போட்டு நல்லா அடித்து ஊற்றணும். உப்பு கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் முட்டை ஊற்றி பத்தாதுன்னா 2வது போட்டுக்கிடலாம். கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ண போகிறேன். இது சோறு வடித்த கஞ்சி வாடிக்கு வச்சுருக்கேன். பாத்திரம் கழுவியாச்சு. பப்பாயா எப்போதும் வாங்கி வச்சுருவேன். அதுக்கப்புறம் நாட்டுப்பழமும் செந்தொல்வன் பழமும் வாங்கியிருக்கேன் இன்றைக்கி. ஃப்ரூட்ஸு கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிடுறோம். மாடியில் மிளகா பறிக்க போனேன். பாதி மிளகா பழுத்துருச்சு. இதை பாருங்கள், பார்க்காம பாதி மிளகா பழுத்துருச்சு.
மிளகாய் வெந்துருச்சான்னு பார்ப்போம். தக்காளியை அடித்து ஊற்றலாம். தக்காளி வந்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அடித்து கூட ஊற்றலாம். தக்காளி பழம் இல்லைன்னா தக்காளி டொமேட்டோ சாஸ் ஊற்றலாம், நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னால் மாசி போட்டு வச்சு காமிச்சிருக்கேன், அதுவும் நல்லாயிருக்கும். டுனா ஃபிஷ் பொடி போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேப்சிகமில் பெப்பர் போட்டு அடித்த ஒரு முட்டையை ஊற்றிட்டோம். ஒரு கேப்சிகம், பெரிய கேப்சிகம், ஒரு முட்டை, எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். 2 பேர் சாப்பிடலாம், தாராளமாக 2 பேர் சாப்பிடலாம். இது வந்து சப்பாத்திக்கு வைங்க, எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். அதே மாதிரி குடமிளகா, கேப்சிகம் வந்து அயன் சத்து அதிகமாகவே இருக்குது. அந்த முட்டையில் உள்ள அந்த இது வந்து இப்படி உலரத்துக்கு வெரி குட் போடணும். எங்கள் அடுப்படி சின்ன அடுப்படி தான். இது வந்து சும்மா வேக்குதுன்னு அன்றைக்கி ஃபேன் போட்டுக்கிடுவேன். சமையல் பண்ணி முடிச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவும் போது ஒரு ஃபேன் தேவைன்னு சிங்குக்கு பக்கத்துலேயே ஒரு ஃபேன் ஒன்று, வால் ஃபேன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஜாமானை ஃபுல்லாக இப்படி நீட்டாக அடுக்கி வச்சுருக்கேன். நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சிறிய இடத்துல நம்ம வந்து கிச்சனை வந்து நல்லா இதாக பண்ண முடியுமோ, நீட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நீட்டாக பண்ணிக்கிடணும். ஸ்டோர் ரூம் கிடையாது, அதனால் இந்த 2 பக்கெட்லேயும் மளிகை சாமான் போட்டு வச்சுருப்பேன். இதான் எங்களுக்கு ஸ்டோர் ரூம்பு. இதான் ஸ்டோர் ரூம்பு. அப்பப்போ எல்லாத்தையும் தட்டி வண்டு வந்திருக்கா என்னான்னு பார்த்துக்கிடுவேன். இவ்வளோதான், இவ்வளோ ஸ்பேஸ் தான் எங்கள் கிச்சன். இவ்வளோதான். இதிலையே நான் நீட்டாக வச்சு ஜாமான்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணி ஒதுக்கி அடிக்கிடுவேன். பாத்திரங்கள்லாம் எல்லாம் கழுவி தண்ணி வடிய வச்சு வெயில் பக்கம் விழுந்தால் வெயிலில் வச்சு தான் எடுத்து அடுக்கி வைப்பேன். ஈரத்தோடு வைக்கவே மாட்டேன். அதனால் என்னுடைய அடுப்படி எப்போதும் நீட்டாக இருக்கும். அடுப்படி தான் ஃபஸ்ட்டு நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும். எந்த ஜாமான் எடுத்தாலும் கழுவி யூஸ் படுத்தணும். ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வர்ற மாதிரி முட்டையெல்லாம் நல்லா வெந்து கேப்சிகம் எல்லாம் தண்ணி இல்லாமல் நல்லா உதிரியாக வரும்போது தான் அடுப்பு அணைக்கணும். இந்த அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ப்ரெஷர் குறையட்டும். ப்ரெஷர் குறைஞ்ச உடனே நான் வந்து மட்டன் குழம்ப மட்டன் கிரேவியாக காட்டுறேன். இப்படி தண்ணியே இல்லாமல் இப்படி நல்லா இப்படி முட்டையும் திரண்டு வரணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கேப்சிகமுக்கு ஒரு முட்டை போதும். 2 கேப்சிகமுக்கு 2 முட்டை ஊற்றுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடும். எக்கு கேப்சிகம் பொரியல் ரெடி ஆயிட்டு. இதை நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க, எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும்.
நீங்கள் வந்து நெய் வந்து சேர்த்தா கூட 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நெய் விட்டு கூட பண்ணலாம். நாங்கள் வந்து நெய் சேர்க்கக்கூடாது, ரொம்ப சேர்க்கக்கூடாது. அதனால தான் நான் நெய் ஊற்றாமல் தேங்காய் எண்ணெயில் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ஒரு கேப்சிகம் ஒரு முட்டை போட்டு பண்ணினா இவ்வளோ தான் வரும். அதுக்கப்புறம் சுட சுட சோறு, சுட சுட ரசம். இப்போ இதில் வந்து ப்ரெஷர் குறைஞ்சிருச்சான்னு பார்க்கும். எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து 986 வந்துட்டு எனக்கு அதாக தான் ரீச் ஆகிருக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மானிட்டேஷன் வந்து பார்க்கணும், 3 வீடியோ அப்லோட் ஆயிடுச்சின்னு வந்திருக்குது. எனக்கு அதை பற்றி ஒரு சரியான விவரம் தெரிய மாட்டுக்கு. மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் எல்லா சமையலுமே ஏற்கனவே என் வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து பாருங்கள். எல்லாமே அளவு பிரகாரம் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசத்துக்கும் இந்த கேப்சிகம் பொரியலுக்கும் இந்த மட்டன் கிரேவிக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இப்படி செய்த பார்த்து அசத்துங்கோ. மட்டன் வாங்கும்போது போன் போட்டே வாங்குங்கோ, அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சுட சுட மட்டன் கிரேவி, ரசம், எக்கு கேப்சிகம் வறுவல், சோறு. இதுதான் அல்சியா சேனலில் டுடே சமையல். ஃப்ரூட்ஸுக்கு இன்றைக்கி நாட்டுப்பழம், எங்கள் ஊரில் பேயன் வாழைப்பழம்னு சொல்லுவாங்க, செந்தொல்வன் வாழைப்பழம் வந்து ரத்தம் வந்து நம்மளுக்கு வந்து கவுண்ட்டு வந்து கூடும். வாரத்தில் ஒரு 2-3 நாள் வந்து செந்தொல்வன் வாழைப்பழம் சாப்பிடுங்க. கால் வலி உள்ளவங்க அதிகமாக சாப்பிடாதீங்க, வாரத்துக்கு 2 தடவை சாப்பிட்டாலே போதும். இது குழந்தைகளுக்கும் நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது இந்த நாட்டுப்பழம். என்னுடைய சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.